நம்ம லலிதா கே 4 அவுட் ஆஃப் 500 496 எடுத்து டிஸ்ட்ரிக்ட் டாப்பை வந்திருக்காரு. அவருக்கு நாங்கள் 20 லேக் ருபீஸ் கொடுக்குறோம். இதனால் அடுத்த படிக்கிற பசங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி ஆகும், ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வச்ச மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் சொல்லிட்டு நல்லா படிக்கிறாங்க. இப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99.2% வாங்கியிருக்காரு இவர். இதுக்கு நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய டீச்சிங் ஸ்டாஃப் எல்லோரும் பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணியிருக்காரு, பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய இன்வால்மெண்ட்டு இவர் படிக்கிறதுல ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்குது. அட் த சேம் டைம் பேரண்ட் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. நம்ம பிரின்ஸிபல் மேடம் கூட இது 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 எப்போவுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் நல்லா மார்க் எடுத்தீங்களன்னா உங்களுக்கு சேர்மன் ஸ்காலர்ஷிப் மட்டுமே கிடையாது, நெக்ஸ்ட்டு ஃபர்தர் எஜுகேஷனில் நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், நல்லா படிக்கலாம், நீங்கள் உங்கள் லைஃப் பிரைட்டாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃபு, பிரின்ஸிபல் மேடம் எல்லாருமே நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் இவர் நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் வரணும், இவர் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்குது. நல்லா நம்ம ஸ்கூலில் படித்து நிறைய பேர் டாக்டரு, இன்ஜினியர்ஸு, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்க்கு எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு ஒசூர் டாப்பராக வந்ததுன்னா ஒரு 20 லேக்ஸ், ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா 35, செகண்டு 30, ஸ்டேட்டில் தேர்டு வந்ததுன்னா 25 லேக்ஸ், அதே நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா 51 லேக்ஸ், செகண்ட் 45, தேர்டு 40 லேக்ஸ். இந்த மாதிரி நாங்கள் ஒரு அகாடமிக் சைடில் நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம், சேர்மன் ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு கூட நாங்கள் சேம் இன்டர்நேஷ்னல் லெவலில் 51 லேக்ஸ், நேஷ்னல் லெவலில் 40 லேக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு அகாடமிக்கு சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் 18 ஏக்கர்ஸ் நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஃபிசிக்கலி நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் மென்டலி நல்லா இருக்க முடியும். அதனால் ஸ்போர்ட்ஸ்க்கும் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் அகாடமிக்கும் பண்ணியிருக்கிறோம்.